ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்னைக்கு நம்ம லேசியாக ஒரு லேசி சிக்கன் பண்ணலாங்களா? அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்தாச்சு. கரம் மசாலா, மஞ்சள் தூள், சீரகத்தூள், கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா மிளகாய் தூள், தயிர், ஒரு 4-5 தக்காளி எடுத்தாச்சுங்க. முதல்ல நாட்டுக்கோழி டக்குன்னு வேகாதுன்றதுனால அது முதல்ல ஒரு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஒரு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். எல்லா இதுவும் வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வானலியில் நம்ம இதை தாளிக்கலாம். ஒரு நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க. அதை ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு போட்டாச்சு. ஒரு 4-5 மிளகாயும் போட்டாச்சுங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா நமக்கு பொடியாக கட் பண்ணிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அது பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அது வதங்கின உடனே நம்ம வேக வச்ச சிக்கனை அதில் போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த இஞ்சி பூண்டு அதோடு சேர்ந்து கலந்து வர மாதிரி கொஞ்சம் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். அது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அந்த தண்ணி நம்ம சூப் எடுத்ததையும் அதில் கொஞ்சம் அந்த தக்காளியோடு வெந்து வர மாதிரி போட்டுட்டு அது வெந்து வரதுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு. போட்டு இது நல்லா கலங்கி வரும்போது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே விடலாம். அந்த பாத்திரத்துலேருந்து நான் இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அது நல்லா கலக்கி விட்டு வெந்து வந்தாச்சுங்க. இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டதால இது கொஞ்சம் லேட்டாக போடுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டாச்சு. இதை போட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். உப்பு ஆல்ரெடி கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டாச்சு. முதல்ல வேக வைக்கும் போதும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தூளும் போட்டாச்சு. அதனால இது சரியாக போகணும்னு நான் விட்டுட்டேன். அது நல்லா சுழண்டு வரும்போது தயிர் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, ஃப்ரெஷ் தயிர், அதையும் போட்டு நல்லா கலக்கி விட வேண்டியதாங்க. இது தயிருக்கு தான் அந்த டேஸ்ட்டே. நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதை போட்டு லாஸ்ட்டாக தான் இந்த தயிர் போடணும். அதை போட்டு நல்லா கலக்கிட்ட பின்னாடி சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட அதில் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா கலந்து வர வரையும் வேகட்டும் அப்படின்னு மூடி வச்சாச்சுங்க. இது நல்லா வந்தாச்சு. ஒரு அரை ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியும் போட்டாச்சுங்க. இது லாஸ்ட்ல இறக்கும் போது கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கணும்னா நமக்கு சுவையான லேசி சிக்கன் ரெடிங்க. பார்க்கவே பாருங்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இது சும்மா ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க. நீங்களும் எப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்க. எங்களுக்கு இது சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.